பொண்ணு வாட்ச்மேன் தாத்தாங்க. தாத்தா வணக்கம் தாத்தா. யாரு? டாக்டர் தம்பியா? சோஸ்திரம். இந்த ஊருக்கு டாக்டரா போட்டிருக்காங்க. அப்படியா? உங்களை தான் பார்க்க வந்தேன். உனக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டுப்பா. இது என் பேத்திப்பா, இங்கதான் படிக்கிறா. தம்பி, இந்த கள்ளப்பாடி கிராமத்து ஜனங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம திருச்சபை உங்களை நினைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்கேயே தங்கிக்கலாம், நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதா வீண் சிரமம், நான் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அட போ தம்பி, உனக்கு வேற ஒலையா வைக்க போறோம். நம்ம ரோஜி செய்யற சமையல சாப்பிட்டு அப்புறம் சொல்லு. இப்ப எல்லாம் கிராமம் ரொம்ப கெட்டு போச்சு தம்பி. மழை தண்ணிக்கு தான் பஞ்சம், ஆனா குடி தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. ராவானா போதும், அவன் குடிச்சு விட்டு ஒரே கும்பாலம் தான். வெள்ளக்காரன் கட்டான் போதும். டாக்டர், என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலோ தெரியல. போதும். ஆஹா, அசத்து விட்ட போ. பொய் சொல்லாதீங்க. உப்பு சரி இருக்கா? உப்பு மட்டும் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. நிஜமாவா? ரோசி, என் வாழ்க்கையிலேயே முத பாவாடை தாவணி போட்டேன் 15 வயசு பொண்ணோட கையால சாப்பிடுறேன். என்ன பண்ற? பணியார சுட்டுட்டு இருக்கேன். வாயே. கிண்டலா? இந்த வர்றேன். பணியாரமா? என் வாழ்க்கையிலேயே முத பாவாடை தாவணி போட்ட 15 வயசு பொண்ணுடைய எச்சியை சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. சரி வா போலாம். என்ன நினைக்கிறீங்க? நான் அவசரப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையிலே முதல்ல இப்பதான் என் வாழ்க்கையிலேயே ஒரு அழகான வாலிபனை நான் அடிச்சிருக்கேன். வெள்ளையம்மாளா கொக்கா நஞ்சு போனவடுக நாரி போனவடுக நான் கிழிக்கிற மாட்டேன். விளக்குமாறு பிஞ்சு போயிடும் போகடி. கொத்த கோழி அத்தவ நக்க நாயத்தவ அதை வச்சுக்க இதை வச்சுக்கன்னு வாராளுக. சோத்துக்கு இல்ல சாத்துக்கு இல்லன்னு வாங்குறாளுக. கொடுத்த கடனை கேட்க போற ஓவரையும் பேசுறாளு என் புருஷன. வெள்ளையம்மா உப்பு போட்டாச்சா? அரைச்ச நீ வேற போய் தொலையா. வெத்து வெட்டு துப்பாக்கி வெண்ணெய் வெட்டி சிப்பாய். யோ ஆட்டினது போறோம் மாவை வழிச்சு போடியா. தின்னுகிட்டு இருக்கிற மரமண்ட மாதிரி. என்ன நீ அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கல்லானாலும் கனவே புல்லானாலும் புரிசம்மா. யோ உன் வீட்டுல விளக்கு மாத்தடிக்காம நீ வீட்டை விட்டு ஓடியாந்த. நீ ஏன் புருஷனை பத்தி பேசுறியா? வெட்டி தண்டம் முண்டம் போய் வேலையை பாரியா. ஏன் கூப்பிட்ட? தப்பா நினைச்சுக்கப்படாது. வர
இட்லி ரொம்ப இழைச்சுண்டு போறது. ஆஹா, பூனை இழைச்சா எலி போனே எனக்கு கூப்பிடுமா. புட்ட திம்ப துட்டு கேட்டா பொட்டு வைப்ப. காசு கொடுத்து சாப்பிட்டா என்ன மாதிரி குண்டு குண்டா இருக்கும். கறந்தானே ஒன்ன மாதிரி தான் இருக்கும். பேசாம சாப்பிட்டு போயா. பாடி என் சக்காரத்தி மாவள பள்ளிக்கூடம் போயிருந்தியா, பரதேசம் போயிருந்தியா, எங்கிட்டு போயிருந்தா? ஏஞ்சிட்டு சும்மா கத்துற, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. துரைக்கு இட்லி நான் எடுத்துட்டு போகணும். 2 குடம் தண்ணி கொண்டாந்து ஊத்து. ஏய், நான் சொல்ற காதல விழுந்துச்சுல. ஏய் மீசமணி, வெள்ளச்சி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பொழுது பிறந்ததுல பொழுது சாய வரையும் நீயும் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிற. என்ன பிரயோஜனம்? மாவு மசிஞ்ச பாடில்ல, உரலும் உடைஞ்ச பாடில்ல. மண்டி வளர்க்கண்ண முழிக்கிறான் பாரு. என்ன தோற கட்டையே மறைச்சு மறைச்சு பாக்குறீங்க? கட்டு பழசா போச்சு தானே. வாழை இலையில போட்டா யாரும் எரிஞ்சிடணும். தட்டுல போட்டா தனக்குன்னு வச்சுக்கலாமே. இல்ல, தட்டு பழசுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் புழங்கினது வேற யாராவது புழங்கிடுவாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் தான். என் புருஷனுக்கு துரோகம் செஞ்சாலும் செய்வேன். ஆனா வேற உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். தம்பி, நீ ஆள் உயர துண்டு போட்டு அரசியல்வாதியாக மாறினால் அமைச்சராவது நிச்சயம் அப்பா. போலீசிடம் ராஜ மரியாதையும் கிடைக்கும் அப்பா. ஆச்சரியப்படாத, அதிசயப்படாத. அப்படி நடந்தா நீ எனக்கு என்ன தர்ற? அவசரப்படாத. நான் ஆள் ஒரு துண்டு போட்டு அரசியல்வாதியானா போலீஸ்காரங்கள்ட்ட ராஜ மரியாதை கிடைச்சா அதுல பாதி உனக்கு தரேன். கண்டிப்பா தரணும். வார்த்தை மாறக்கூடாது. கண்டிப்பா கொடுப்பேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்ப நான் மேடை பாக்குறேன். எதிர்கட்சிக்காரர்கள் சொன்னார்களாம், எமது கட்சிக்கு கொள்கை எதுவும் இல்லை என்று கிண்டல் பேசுகிறார்களாம், கேலி பேசுகிறார்களாம், பொச்சரிப்புப்படுகிறார்களாம், போராமைப்படுகிறார்களாம். எமது கொள்கையை கேளுங்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுத்தார். அழகப்பா, என்னப்பா நீ என்ன செய்ய போறன்னு நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப கேட்டியே, இது கரெக்ட். 13 வயசு பொண்ணுல இருந்து 16 வயசு பொண்ணு வரைக்கும் யாராவது நினைச்சாங்களா? இல்ல. நான் நினைக்கிறேன், நீ என்ன கொடுக்க போற? பவுடர் கொடுக்க போறேன், சோப்பு கொடுக்க போறேன், செண்டு கொடுக்க போறேன், இவையில சேர்ந்த குங்குமம் போட்டு கொடுக்க போறேன். காந்தி என்ன சொன்னா? அழகப்பா. நேரு என்ன சொன்ன? அழகப்பா. அண்ணா என்ன சொன்ன? அவங்க சொன்ன. இப்ப நீ என்ன சொல்ற? போலீசாரே, ஒரு குடிகாரன் கண்ணீர் முன்னேற்ற சங்க தலைவரை பேசிக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விடுகிறேன். தலைவரே, ஒரு நிமிஷம் வரீங்களா? நானா? குடிகாரன் சொன்னா சரியா போச்சு. எனக்கு ராஜ மரியாதை கிடைக்க போகுது. அப்ப ராஜ மரியாதை வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றேங்க. வாங்க. வர்றையா? வாங்க. அட போயா. என்னையா? ஐயோ, அடிக்காதீங்க, நீ எல்லாம் ஒரு தலைவர், உனக்கெல்லாம் ஒரு கட்சி. பவுலா தர்ற பவுலு எங்களெல்லாம் தண்ணியில கட்டி இடம் மாட்டா. ஐயோ 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 சொன்னா. ஐயோ ஐயோ விட்டுருங்க. ஐயோ, அந்த ஜோசியக்கார பேச்ச கேட்டு உடம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஐயோ, ஜோசியம் பார்க்கலையோ? கிளி ஜோசியம் தெரியாம சொல்லிட்டேன். வாங்கி கொடுத்த சட்டக்கார அழகனே, பால் வியாபாரம் செய்யணும்.
பாடி மன கட்டணும், கோடி சேர்க்கணும். ஆத்தாளும் சொல்லி புட்டா அத்தனையும் நடக்குமுன்னு. அச்சமில்ல போமகனே, பாலாறு ஓடுமுன்னு. ஆகட்டும் தாயே, அப்படியே செய்கிறேன். அம்மணி அக்காடும் சென்று பாலை வாங்கி பக்குவமாக விற்கிறேன். விடை விடுதாயே, விடை விடு. ஆமா, இவர் பெரிய கட்டபொம்மனு போருக்கு போறாரு. போடா, போய் வியாபாரத்தை பாரு. என்னடா அம்மணி அக்காவை காணோம்? சும்மா அடிக்காதே, அரைக்கல் இது போகுது. முட்டை 8 லிட்டர் ஆச்சுயா. 8 லிட்டர் கிட்டவா? 8 லிட்டர் 80 லிட்டர் எழுதிக்கிறேன். அம்மணி கவலாச்சு. யாருப்பா? யோ, உன் மேல சாண்டர் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தண்ணி பால் வியாபாரம் பண்ற? ஐயோ, தண்ணிப்பால் இல்லைங்க, கள்ளிப்பால். பால்ல கொழுப்பு இருக்குதோ இல்லையா? உனக்கு தாயா கொழுப்பு அதிகமா இருக்குது. எங்க துற பாக்கலாம். குடுறா அம்மனியக்கா பால். அட பாவி, நீ பண்ற அக்கிரமத்துக்கு உன்னெல்லாம் அண்டமான் கொண்டு கொஞ்சது ஒரு 10 வாட்டி தான் சார் பண்ணேன். விடுறாத, போன ஸ்டேஷனுக்கு. லஞ்சம் கொடுக்குறேன் சார். லஞ்சமா தர்ற? ஐயோ, பாலா போன சோசியல் சொன்னாலே பாலாறு ஓடுமுன்னு. இப்ப என் பால் கூட தரையில ஓடுது. விடு சார், வரேன். என்ன அது? உள்ள ஒரு லாரியே ஓடுது. ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மில்லி அடிப்ப? 300 மில்லிங்க. இந்தா, அதோட சேர்ந்து இதே அடி குப்புடைய ஏறும். வர்றேங்கய்யா. வராத தம்பி. தம்பி, சாமியாரியா தந்தி அடிச்சிருக்காருப்பா. மெடிக்கல் காலேஜ்ல 3 மாசம் ட்ரைனிங்கா. அதுக்கு உடனே வர சொல்லிருக்காங்க. எல்லாம் ஆண்டவன் கிருபை. ரோசிட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன். ஊருக்கு போறீங்களாமே? தாத்தா சொன்னாரு. அதுக்கே அழுற? 3 மாசம் ட்ரைனிங் தான், சீக்கிரமா திரும்ப வந்துடலாம். அழாத. சாமியாரு இயேசுவனை நேசிக்கிறார்னு அடிக்கடி சொல்வாரு. ஆனா அதெல்லாம் என் காதுல ஜேம்ஸ்வனை நேசிக்கிறார்னு தான் கேட்கும். சின்ன பிள்ளை மாதிரி. உன் மனசை பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை மாசமானாலும் சரி, எந்த தேசம் போனாலும் சரி, உன் நினைப்பு தான் நான் இருப்பேன். இந்த போட்டோவை எனக்கு கொடுங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தயவு செஞ்சு போகாதீங்க, போகாதீங்க. என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் தான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன்னு சொன்னேன்ல. இனிமே அழக்கூடாது. எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா?
யோகம் கெட்டெடுத்து களி முத்திடுத்து. நேற்று ராவண்ணா ராணியோட கொலுசு காணாம போச்சுன்னு ஆளா பறந்தேல, அது வேற எங்கேயும் இல்ல. அந்த மண்டபத்துல படுத்து கிடப்பான அனாத பையன், அவன் தான் நல்ல முத்து. அதே நல்ல முத்துதான். அவன் ஊதியில தொங்குறது உன் பொண்ணோட கொலுசு. அடிப்பாவி மனுஷி. இவ்வளவு நல்லா வாசிக்கலையே, இந்த மண்டபத்திலே உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தா எப்படி? மெட்ராஸுக்கு போய் இளையராஜாவை பார்த்து சினிமாவில் வாசிக்க முயற்சி பண்ணு. நீ சினிமாவில் பெரிய ஆளாயிட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், டிவி வாங்கலாம், அப்புறம் என்னவோ வாங்கலாம். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஆனா ராணியை வாங்க முடியாது. இந்த அழகான கிராமத்தையும் ஒன்னையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக தயாரா இல்லை. ஏப்பா, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? தாத்தா பிர்லாவா? எங்க அப்பா பேர் கோணம். எங்க யோ, உங்க அப்பா கோடையா இருந்தா என்ன, நேரம் இருந்தா எனக்கு என்ன? உன் பிறந்த தேதி என்னன்னு கேட்டேன். பிறந்ததேலாம் தெரியாது, ஏதோ அம்மாவாசையில பிறந்தனா. சொல்லாத, பார்த்தாலே எனக்கு தெரியுது. உன் பேர் தான் என்ன? அழகப்பா. இத பாரு, ரொம்ப பொருத்தமா தான் வச்சிருக்காங்க. என்ன கிறுக்குறாரு, பேப்பர் கிழிக்கிறாம. 6 7 அண்ணே, உனக்கு அதிர்ஷ்டமான எண்ணு, உச்சமான எண்ணு 9 தான். அந்த 9 எங்காரும் கூட சேர்ந்துனா உன் வாழ்க்கையில ஒரே இன்பமயம். உலகத்துல மொத்த அதிசயமே 8 தான். ஆனா நீ பார்க்க போறது 9வது அதிசயம். 9வது அதிசயத்தை பார்க்க போனா. ஆஹா. எஸ், கம் இன் ப்ளீஸ். வேலை கிடைக்க நான் வேலை போட்டு தருவேன் தானே இங்க வந்திருக்கேன். ஆமா சார். இந்த காலத்து பெண்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம அலையிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருப்பியே? கொண்டு வந்திருக்கேன் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை நம்புறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றியா? சரி சார். அதோ அங்க தண்ணி இருக்கு, ப்ளீஸ். ஐம் சாரி. நினைச்சுக்காத. என்ன மாதிரி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சா நீ என்ன செய்வ? சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க சார். மூஞ்சில காரி துப்புவேன். Oh, what a wonderful girl you are. உன்ன மாதிரி பொண்களைத்தான் நான் வேலைக்கு வச்சுக்குவேன். அந்த டிவிக்கு அடியில ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுமா. சாரி ரோசி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்ன மாதிரி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சா நீ என்ன செய்வ? செருப்பால் அடிப்பேன். What a bold girl you are. உன்ன மாதிரி பொண்களை தான் நான் வேலைக்கு வச்சுக்குவேன். இந்த மாதிரி பொண்களைத்தான் நான்
குழந்துட்டியா? குழந்தையா உள்ள ஒண்ணு கிடக்கு, அதை கொண்டு போய் 7 எரிஞ்சிட்டு அப்போ. சரிங்க ஐயா. ரோசி, 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 தாத்தா, தாத்தா, ரோசி, 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 ரோசிய கதை யாரோ எடுத்து கொண்டுட்டாங்க. நம்ம கல்லறையில அடக்கம் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் கண்ணப்பாடி கிராமத்துக்கு புதுசா வந்த டாக்டர். இனிமே எல்லாமே நல்லாவே நடக்கும். உங்களுக்கு எப்பவுமே பாஞ்சாலி ஆத்தா துணை இருக்கும். டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மேல எந்த தப்பும் இல்ல. அவளாத்தான் வந்தா, அவளாத்தான் கொலுசு கொடுத்தா, அவளாத்தான் திருடன்னு சொல்லிட்டா. நான் அவளுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் அவ அப்படி செய்யணும்? இவ்வளவு மோசமானவனு தெரிஞ்சிருந்தா அவ கொடுத்த கொலுசு அவ மூஞ்சி மேலே விட்டு எறிஞ்சிருப்பேன். ஆத்திரப்படாத பத்து. ஒரு பொண்ணோட மனசை அவளை சீக்கிரமா இட போட முடியாது. காரணம் இல்லாம அழமாட்டா, சிரிக்க மாட்டா, பொய் சொல்ல மாட்டா. படிக்குதா? டாக்டர், நான் அப்படி பொய் சொன்னதுனால அவர் அடிக்கிறத மட்டும் விட்டுட்டாங்க. நான் உண்மையை சொல்லியிருந்தா ஜாதகரி படிச்ச இந்த ஊர்ல கீழ் ஜாதியில பிறந்த இவரை நான் நேசிக்கிறேன்னு தெரிஞ்சா 2 பேருமே மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுருவாங்க. காலங்காலமா இருக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து தீர்ப்ப யாராலுமே மாற்ற முடியாது. இந்த பாருமா, சாவுக்கு பயந்தா காதலிக்க கூடாது. உங்களோட விளையாட்டால இந்த அப்பாவை படி கொடுத்துறாங்க. டாக்டர், அப்படிலாம் நான் நினைக்கிறது. நான் ஒரு மேல ஆசை வச்சது உண்மைதான். அவரோட வாழணும், இல்ல அவரோடவே சாகணும். அதுதான் என்னோட லட்சியம். சவுக்கானோடு வாங்குறது அவர்தான். எனக்குதான் ராணி, காதலுடைய சாவுலதான் காதலுக்கே பற்றி கிடைக்கும். இல்ல காதல் வாழணும், காதல் வாழணும்னா எவனா ஒருத்தர் சாவணும். காதலுடைய தலையெழுத்தே அதான். வராம போயிடுவே, நான் பயந்துட்டேன். உன்னை பார்க்க வரதை விட இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? பொய் சொல்லாத. இப்ப பார்த்தாலும் ஊதியை வாசிக்கிட்டு உலகத்தையே மறந்துருப்ப. என்ன எங்க நினைக்க போற? சிச்சி, நான் இந்த ஊதியில வாசிக்கிறதெல்லாம் உன்னோட ராகம் தான். இப்பெல்லாம் இந்த ஊதி நம்முடைய காதல் கீதத்தை மட்டும்தான் வாசிக்குது. போதும் போதும், நல்லாதான் பேசுற. வா. எங்க? வாங்க. அட எங்கன்னு சொல்லு. அட வாங்க சொல்ற. வா. உனக்காக குட்டிக்கு தெரியாம பணியாரம் எடுத்துட்டு வந்துட்டேன். உட்காரு. சாப்பிடு. நல்லாக்கா? நீ விஷத்தை கொடுத்தாலும் அது எனக்கு ருசியாத்தான் இருக்கும். அம்மா அப்பா
இல்லாத அனாதையா ஊரையே கதைன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நான் ஒரு மனுஷங்கிற உணர்வே வந்துச்சு. ஏன் அனாதன்னு சொல்ற? நீ அனாதனா அப்புறம் நான் யாரு? இது பாரு, உனக்கு நான், எனக்கு நீ, நாம 2 பேரும் ஏற்படுத்தி விட்டுக்கிற இந்த சின்ன உலகத்துல நீ ராஜா, நான் ராணி. நீனே அனாதனா சொல்லாத என்ன? ஆயுசுக்குற நான் உனக்கு ஆக்கி போடணும், நீ சாரை பார்த்து ரசிக்கணும், இது கழுவே போதும். இது கடிச்சிட்ட என்னது வர இட்லியே முறைச்சு முறைச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இட்லி அழுத்து போச்சா? வெள்ள எத்தனை நாளைக்கு தான் இதே இட்லியை சாப்பிடுறது? ஒரு சின்ன சேஞ்ச் வேண்டாம்? என்ன சொல்றீங்க? எனக்கு இட்லி அழுத்து போகல, சபலம் தான். நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இன்னுமே தெரிஞ்சிருந்தா தோசை சுட்டு கொண்டாந்துருப்பேன். நம்ம ராணி கூட இதுக்கு தோசை கொண்டு போயிருக்கா. இல்ல, எனக்கு ராணி கொண்டு போற தோசை மேல ஆசை இல்ல, ராணி மேலதான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, எனக்கு தேவை ராணி தான். இந்த இட்லிய நீயே சாப்பிடு போ. நாய விளக்க மாதிரி பிஞ்சு போயிடுது. ஜாக்கிரதை. பூனையா பிறந்தா புடக்காரி வரையிலும் தாண்டா. ஆணைகிட்ட போக ஆசை வைக்க கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு அம்சம் வேண்டாம். ஆறாத பெயர மூஞ்ச பாரு. அடிய சின்ன சிரிச்சு வாடி வீட்டுக்கு தாவாரத்து வீட்டுக்காரிக்கு தோப்பூர்ல வியாபாரமா? ஆட வாடி என்ன சித்தி ஓடி ஓடி சொல்றது கேளு. ஆடி தீரா பாரு. ஏண்டி புள்ள புருஷனை தின்ன மாதிரி அழுகுற? சித்தி, நீ என்ன வேணாலும் செய், ஆனா அவர்கிட்ட என்ன பிரிக்கணும் மட்டும் நினைக்காத. அவர் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவரா? எவண்டி அவரு? அவன் ஆப்பில ஒட்டினவனா துடுப்புல ஒட்டினவனா? கோவாரத்துக்கும் தாவாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அலையாதடி. தாயே, நம்மளோட மனசை திறந்தா நீதாண்டி தெரியறியா? அவரையே கட்டிக்கடி. கட்டிக்கிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் நீ படுத்துக்க, இன்னொரு பக்கம் நான் படுத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன நெஞ்சு விட்டவனுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு என்னையே உனக்கு சக்கரை சாக்க துடுக்கிட்டியே. இங்க பாருடி, முடிவா சொல்ற கேட்டுக்க. என் மனசுல நினைச்சது அவனைத்தான், நான் வாழ போறது அவனோட தான். மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. ராணிகிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவ கேட்கலையே. அந்த துப்பத்த பிள்ளைக்கு உங்களோட வாக்குப்பட கொடுக்க இல்ல. அவ அந்த ஒண்ணு விட்ட நல்ல முத்துதான் கட்டிக்குவாடா. இல்ல, கவலைப்படாது, அவன் இந்த மாதிரி செய்வான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ நேரா வீட்டுக்கு போ. சரிங்க தோரன், நான் பாத்துக்கிறேன்.
வத்தி பெட்டி இருக்கா? இல்ல. பீடி பிடிப்பியா? இல்லைங்க. சிகரெட் பிடிப்பியா? இல்லைங்க. சுருட்டு பிடிப்பியா? இல்ல. அப்ப வெள்ளச்சி விட்டு பிள்ளை மட்டும் பிள்ளை உனக்கு. அவர் யாரும் அடிச்சு போட்டுட்டாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. அவனுக்கு ஏற்கனவே தண்ணி காட்டிட்டேன். உனக்கும் காட்டட்டுமா? சினிமா நடிகதா, ஆனா தேவடியா இல்ல. என்ன முடிக்கிற புரியல? உனக்கு புரியாது. நாங்க லைட் முன்னாடிதான் நடிக்கிறோம். லைஃப்லயே நடிச்சுட்டு போயிட்டா. பெட்ரூம் சீனுக்கு கால் ஷீட் கொடுத்தவன் கல்யாண சீனுக்கு கால் ஷீட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டா. அது சீர்தப்புதான். எங்க சினிமாலதான் முன்னாடி எடுக்க வேண்டிய காட்சியை பின்னாலையும், பின்னால் எடுக்க வேண்டிய காட்சியை முன்னால் எடுப்பாங்களே. என் வாழ்க்கை கூட சினிமா மாதிரி ஆகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மஞ்சள் பூசி மனவரையில உட்கார வேண்டியதா, அதுக்கு முன்னாலேயே அவன் மஞ்சத்துல விழுந்துட்ட. என்னை ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இனிமே நான் இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் நம்ப தயாரா இல்ல.
பாருங்க, தொண்டர்கள் எல்லாம் குடிக்க கூடாதுங்க. கத்துங்க. என் உயிரை காப்பாத்தின தெய்வங்க நீங்க. உங்களுக்காக நான் எது வேணா செய்யறேங்க. என்ன நம்புங்க. நான் ஒத்துழையாவது உங்களை காப்பாத்துறேங்க. ஆலமரமா இருந்து ஆயுசு புறா காப்பேன்னு சொல்லல, வாழை மரமா இருந்து நான் வாழற வரைக்கும் என் உயிரையே கொடுத்தாவது உங்களை வாழ வைப்பேன். இது என் ஊர் பாஞ்சாலிமா மேல சத்தியம். என்ன நம்புங்க. ராணி, ராணி, நல்ல முத்து லெட்டர் எழுதிருக்கான். மெட்ராஸ்ல தான் இருக்கானா, கூடி சீக்கிரம் வரேன்னு எழுதிருக்கான். இந்தா. வாழ்க்கையின் ரசமான கட்டமே காதல்னு யாரோ சொன்னது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஓ காதலே, நீ வாழ்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ராவுல சக்கம்மா சொன்னது தப்பாம வலிக்க போகுது. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா இவ்வளவு நாளா நீங்க தான் ஜோசிக்காரனை தேடி போனீங்க, அது பழிக்கல. இப்ப நம்மளை தேடி ஒரு குரூப்ப வந்திருக்கிறான்.
ஏதோ நல்லது நடக்க போகுது பாப்பமா இங்க வாயா அண்ணே அண்ணே எழுதுறீங்க எழுதுறீங்க சீக்கிரம் அண்ணே வாயா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்ன கூப்பிட்டீங்க கூப்பிட்டாங்க இந்த வரேன் ராவல சக்கம்மா சொன்னது தப்பாவும் பலிக்க போகுது ஐயாவுக்கு அதிர்ஷ்டம் எட்டி பாக்குது எட்டி பாக்குது எங்க எட்டி பாக்குது ஐயாவுக்கு அதிர்ஷ்டம் எட்டி பாக்குது ஐயாவுக்கு பதவி பகட்டு பவுசு வரப்போகுது பூமாதேவி புதையல் அள்ளி தரப்போறா வாதநாராயண மரத்தடியில தோண்டு புதையல் கிடைக்கும் வாதநாராயண மரத்தை தோண்டுனா அதுல புதையல் கிடைக்குமா தோண்டிடுறேன் குத்துறா ஓஞ்சி குத்து தோன்றா சீக்கிரண்டா யார் பார்க்க போறாங்க எடு டேய் நரிக்கு போறதவனே தோன்றா சீக்கிரம் எடுறா அண்ணா உருண்டையா என்னடா எழுதுங்க மூச்சு வாங்குது சரி நான் தோன்றேன் தோண்டுங்க கோமன வேற நிக்க மாட்டேங்குது சரி விட்டுறேன் தோண்டு எலுமண்டோடு மரியாதையா பேசுறா பல்ல உடைப்பேன் நான் தாண்டா பழைய பஞ்சாயத்து தலைவர் குடியிருப்புக்காரன் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி மம்மடி தலையா ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் நாம் மட்டும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை நமக்குள் ஒற்றுமையே இல்லை நம்மிடையே கோஆபரேஷன் இல்லை நமக்குள் ஒரு சங்கம் வேண்டும் இந்த நாட்டில் எல்லாவற்றிற்கும் இருக்கிறது சங்கம் நமக்கு மட்டும் இல்லாமல் இருப்பது பெரும் பங்கம் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் ஒரு சங்கம் தலைவராக தேர்ந்தெடுங்கள் எம் பேரு தங்கம் அரசிடம் போராடுவேன் நான் ஒரு சிங்கம் என்னை ஏகமனதாக தேர்ந்தெடுத்த நீங்கள் எல்லாம் கடல் வங்கம் சோசியமாடா சொல்றீங்க இருங்கடா வர்றேன் ஜோதிட திலகம் ஜோதிட திலகம் இதுக்கு ஒரு தலைவன் கொடிய பாரு பாவாடைக்கு ஒட்டு துணி போட்டது மாதிரியா இதுக்கெல்லாம் ஒரு கொடி ஆனா ஐயோக்கப்படுவா பித்தலாட்டக்கார பயிலுகளே உங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம் அமைச்சிருக்கீங்க உங்களை வெட்டி பாடி போட்டுருவேன் இனிமே நான் தான் எல்லாரும் கொடுக்கடிச்சு சோசியம் சொல்ல போறேன் ஐயோ வேண்டாம் இல்ல விளையாடுங்க போடுங்க நான் சொல்றது கேளுங்க இப்ப நானும் அவசரம் பாருங்க போடுங்க கொடுங்க நானே போட்டுட்டு வரேங்க அப்பா மிக்க வரல எனக்கு கெட்ட கோவம் வரும் சீக்கிரம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் ஆனா ராணிய வாங்க முடியாது சாரி இது கப்பணும் ஐயே என்னது ஹேர் ஸ்டைல் இங்க வாங்க இப்ப பாருங்க நீதான் ரியல் ஹீரோ நான் இந்த ஊதியில வாசிக்கிறதெல்லாம் உன்னோட ராகம் தான் இப்பெல்லாம் இந்த ஊதி நம்முடைய காதல் கீதத்தை மட்டும்தான் வாசிக்குது மிட்டகை நம்மை ஆள வைத்த கை இங்கு கைரேகை பார்க்கப்படும் கைரேகை நம்மளும் பார்க்க வேண்டியதான் சுசிகர வணக்கம் நம்ம கையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எம்மா விடியா சோசியம் பார்க்க வந்தானா சுழு கிடக்கு வந்தானா இந்த கையை யாருக்கிட்டையும் காட்டாத இந்த கையில சக்கரை இருக்குது ஏயா சக்கரை சொன்னா உப்பு கறிக்குது ஆட குழவிக்கல்லு தலையா அது சக்கரை இல்லையா அதிர்ஷ்டகரமான சக்கரை இருக்குது அதனால பலன் சொல்றேன் கேளு 2 சக்கர வாகன யோகம் அதுவும் இல்லாம உனக்கு ப்ளூ மவுண்டன் 5-ஸ்டார் யோகம் உண்டு யாருகிட்ட புருடா விடுற 5 இட்லி வாங்க வக்கு இல்ல நான் எங்க பைசா ஓட்டு வாங்க போறேன் அப்படி கேளுடா அதிர்ஷ்ட மகனே ஓட்டல் ஓனர் சரித்திரத்தை எல்லாம் எடுத்து புரட்டி பாரு எல்லாருமே மாவாட்டி வந்தவங்க தான் புரியும் அப்படின்னா என்ன மாவாட சொல்ற சரி ஆட்டிடுவோம் அதுக்கு முன்னாடி சோசியத்துக்கு காசு தர மாட்டேன் நான் 5-ஸ்டார் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்து விடுறேன் அடப்பாவி என்ன அடப்பாவி மாவாட்டினா 5-ஸ்டார் ஓட்டு வாங்கிடுவோம்னு சோசியரன் சொன்னா சரியா போச்சு
அக்கா, எங்க ஊர்ல எல்லா பேரும் என்ன பார்த்து அழகா இல்லேன்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? எந்த சிரிக்க சொன்னா? நீ அழகு மன்மத ராசாவாச்சே. உனக்கா ஒரு பாட்டு வச்சிருக்கனே, பாடு. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றா. என்னையா பாட்டு பாடுற? உங்களை நான் சின்ன விடா செட்ட போடலான்னு பாக்குறேன். பாவி மனுஷா, ஓடி போயிட்டல்ல, திரும்பி வந்து உன் காலை உடைச்சு விடுறேன் பாரு. நீ என்ன இந்த ஆட்டம் ஆட்டுற? நானும் ஆட்டட்டுமா? எத மாவு ஆட்டட்டுமா? அதான பார்த்தா உட்காந்து ஆட்டி தோல. குமரி பெண்ணு உள்ளத்திலே இப்பதான் நம்ம சாப்பிட்டோம். எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை சாப்பிடலாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூடா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்னடா குளிரா இருக்குன்னு சொல்றீங்க? உனக்கு இப்ப ஒண்ணும் புரியாது, போக போக புரியும். இப்பதான் பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, ஷாக் அடிக்குது. ஆஃபா தானே இருக்கு. இன்னைக்கு எத்தனாவது பிறந்த நாள்ன்றது முக்கியம் இல்ல, இந்த பிறந்த நாள்ல நான் என்ன சொல்ல போறேன்றதுதான் முக்கியம். நான் இனிமே சினிமால நடிக்க போறது இல்ல. பின்ன என்ன பண்ண போறீங்க? இதென்ன கேள்வி? கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரு காலேஜ் ஸ்டூடெண்டா, தியேட்டர் ஓனரா, சினிமா ப்ரொடியூசரா, தொழிலதிபரா, மில் ஓனரா, மில்லினரா? நீங்க சொல்ற யாருமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு பணம் இல்லாம இருக்கலாம், பங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்துல உண்மையான அன்பு இருக்கு. கிளிசரின் போட்டு அழுகிற இந்த சினிமா உலகத்துல எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற இவர்தான் என் வருங்கால கணவர். சேலக்காரி, புளியங்கொட்டை ரவிக்காரி, கள்ளி முள்ளு குத்தி கதறி அழுதாளாம். ஏண்டி புள்ள கண் கலங்குற? அவுசாரி ஆனமேல போற காலண்டி. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அடியே, உன்னை நான் பெக்காத குறைதாண்டி, வேற என்னடி குறை வச்சேன்? கட்டி அணைச்சாலும் எட்டி உதைச்சாலும் எல்லாமே உனக்கு நான் தாண்டி. உதவாக்கிற அப்பனால உனக்கு எந்த ஒத்தாசையும் இருக்காதடி. அந்த துறை உன்கிட்ட என்னத்த கண்டானோ தெரியல, பொண்ணையே நினைச்சு ஊறுகிறான். 3
தானே இருக்கேன்னு பயந்துக்காத புள்ள. இதெல்லாம் இப்ப என்கிட்ட ஏன் சொல்ற? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். காதம் வச்சா மாதிரி உன் கர்ப்பத்தை நான் கலைச்சிடுறேன். இன்னையோட அந்த அநாத பயல மறந்து தலை முழுகிடு. ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு அனுசரிச்சு போனா ஆரஞ்சு பழ தோட்டத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொல்றாண்டி. சீத்து கொட்டையில வேட்டைக்காரன் படம் ஓடுது, உன் கூட தான் பெஞ்ச் டிக்கெட்ல உட்கார்ந்து பாப்பேன்னு துரை ஒத்த கால்ல நிக்கிறாரு. என்னடி சொன்ன? கேடு கட்ட நாயே, இன்னொரு வாட்டி அந்த பொறுக்கிய பத்தி என்கிட்ட பேசுன. ஏ நல்லா கேட்டுக்க, என் உயிரே போனாலும் சரி, என் வயிற்றுல வளர்ற என் ஜீவனை உன்னால மட்டும் இல்ல வேற யாராலையுமே அதை அழிக்க முடியாது. நலமுத்து, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க மனச என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் மனசு உங்களால மட்டும் இல்ல, என்னை படிச்ச ஆண்டவனால கூட புரிஞ்சுக்க முடியாது. என்ன என் மனசே என்கிட்ட இல்லையே. கண்ணப்பாடி கிராமத்துல நான் அடிப்பட்ட அனாதையா கிடந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத என்னைய ஒருத்தி காதலிச்சா. ஜாதி மதத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் தாழ்த்தப்பட்டவன்னு தெரிஞ்சும் என்னன்னு உயிரையே வச்சிருந்தா அவ. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்தெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க, உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேனா? அப்படின்னு என்ன மன்னிச்சிடுங்க. என் சந்தோஷத்தை நீ கெடுக்கல, நானும் ஏற்படுத்திக்கிட்ட சந்தோஷம் தானா போயிடுச்சு. நல்ல நான் என்னையே உனக்கு தரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஆசை எல்லாத்தையும் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன். எனக்கு யாருமே இல்ல, அப்புறம் ஆசை எதுக்கு? நீ உடனே ஊருக்கு புறப்படு. இந்த ஜாதி மதம் எல்லாம் படத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்ய தெரியுமா? நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். போதும் சொன்ன. பஞ்சாயத்து இருக்கு, அதனால எல்லாரும் தாராளமா வந்துருங்க சாமியோ. பாரு புள்ள,
அடுப்புல எரியிற நெருப்பு இருக்கே அதை கொஞ்சம் அஜாக்கிரதையா விட்டுட்டோம்னா அதை அட்டால பிடிச்சு அப்புறம் கூரையில பிடிச்சு ஊரே பத்தி எரிஞ்சு விடுமா. அது மாதிரி உன் திமிரால வயிற்றுல குழந்தை மட்டும் வளரல, கூடவே இந்த கிராமத்துக்கும் குறிப்பா நம்ம மேல் ஜாதிக்கும் கெட்ட பேரும் வளர்ந்துகிட்டு வருது. இந்த பார்ப்புல என்னதான் நாகரிகம் வந்தாலும் நமக்குன்னு நம்ம பெரியவங்க ஒரு நீதி நேர்மை அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. இதுல நீ செஞ்சிருக்கிற குற்றம் இருக்கே சாதாரண குற்றம் இல்ல. அதனால மாரியாத்தாளுக்கு பொறுக்காம மழை இல்லாம ஊரை காய போட்டுட்டான். அதனால இப்ப இந்த பஞ்சாயத்து கூடி உன் மேல ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஊருக்கு தெரியாம நீ கண்டவனோட முந்தி விரிச்சதுனால இனிமே நீ ஊருக்குள்ள முந்தி இல்லாம தான் இருக்கணும். மஞ்ச பூசி பூ வச்சு பொட்டு வச்சு மணவர கோலத்தோட செய்ய வேண்டிய சடங்க நீ மரவ செஞ்சதுனால இனிமே நீ மஞ்ச பூச கூடாது, பொட்டு வச்சுக்க கூடாது, பூ வச்சுக்க கூடாது. கன்னிகாதானம் செய்யாம கண்டவனை கை பிடிச்சதுனால இன்னையிலிருந்து உன் கைக்கு நீ வளைவு போட்டுக்க கூடாது. நம்ம ஜாதி கட்டுப்பாட்டை மீறி நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியாம நீ குற்றம் செய்திருக்கிற. அதனால இனிமே நம்ம ஜாதி ஜனங்களை நீ பார்க்கவே கூடாது. வேளாண்டி அப்ப 2 கண்ணை தீச்சு போடுறா. ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த கீழ் ஜாதி பயிரா இவளை தொட்டவன் மறுஜன்ம எடுத்து வந்துட்டானோ நம்ம தெரியலையே. டேய் மரியாதையா பேசு, ஜாதியை பத்தி கேவலமா பேசினா பல்லு எகிரிடும். ஓஹோ, ஐயா கிட்ட ஜாதியை பத்தி பேசப்படாதோ? டேய் முழுக்கால் டவுசர் மாட்டிக்கிட்டா ஜாதி ஒண்ணு ஒழிஞ்சு போயிடாதுடா. ஐயா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்க. உங்க எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஒண்ணு எங்களை வாழ வைங்க, இல்ல ஒன்னாவே கொண்டுடுங்க. ஒரு கீழ் ஜாதிக்கார பையனோட சேர்ந்து சாகரன்னு சொல்றியே, உனக்கு வெக்கம் அல்ல? டேய் என்னடா எல்லாரும் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிய? இவங்க 2 பேரையும் கட்டி மலையிற்கு கூட்டுங்கடா. அதான் நடக்காது, நடக்க விட மாட்டேன். எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க ஒருத்தருக்கு தலையர். என்னப்பா குழாய் மாட்டிக்கிட்ட தம்பி, என்ன குழப்புற? இது உள்ளூர் பிரச்சனை, நீ தலையிறது நல்லா இல்ல. உள்ளூரோ வெளியூரோ நான் ஒண்ணுதான். நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? ஒரு கீழ் ஜாதிக்கார பையன் மேல் ஜாதிக்கார பொண்ணை கெடுத்து விட்டான். 7 ஊர் பட்டக்காரன்னு கவர்மெண்டால பட்டம் வாங்கின என்ன இந்த குடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உன் பட்டத்தை உடம்புல போடியா? உங்களை யாரையா வேடிக்கை பார்க்க சொன்னது? ஒண்ணு உங்களை வாழ்த்துங்க, இல்ல வழி விடுங்க. இந்த பாருங்க, இந்த ஊர் பெரிய மனுஷங்க, ஆளுக்கு ஒரு சின்ன வீடா. நீங்க கேவலமா நினைக்கிற அந்த சேரி பொருள்களை தான் செட்டப் பண்ணிருக்காங்க. மேல் ஜாதிக்கார மட்டும் கீழ் ஜாதிக்கார பண்ண தோடலாம், ஆனா கீழ் ஜாதிக்கார மேல் ஜாதிக்கார பண்ண தொடக்கூடாதுன்னா எந்த சட்டத்திலேயே எழுதிருக்கு? நல்ல முத்து, நீ ஒண்ணு கவலைப்படாத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். வாங்க போலாம். இவனுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு தலைவன். நீ நல்லா இருப்பியா? ஐயோ ஐயோ ஐயோ, தட்டா சினுக்கு தான், தாவரத்தை வீட்டுக்கார எனக்கு தான். ஒண்ட புடாரி வீட்டு சாமிய ஓட்டிட்டு போச்சான். அடியே, நம்ம குளம் என்ன கோத்திரம் என்ன, குப்பமேட்டுல கோயில் கட்ட பாக்குறியேடி. ஏன் எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அந்த அனாத பைய கட்டின தாலியை அறுத்தறீங்க. எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க இங்க ரத்த கலரி ஏற்படும். இல்ல பாப்படே. சபாஷ், உன்ன மாதிரி ஆள் தான் இந்த ஊருக்கு தேவை. உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். வெள்ளச்சி, வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு, படி தாண்டி போயிட்டா அவங்களுக்கு பாயும் தலகாணியும் கொடுத்து அனுப்புறதுதான் என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு பெருமை, அழகும் கூட. வாங்கடா போலாம், போலாம், வாங்கடா வாங்க. இந்த வெள்ளச்சிக்கு வேற வேலையே கிடையாது.
குடி முழுகிட்டு இருக்குது. அழப்பு நம்பிச்சுக்கிட்டா இருக்க. போங்களா போக்கட்ட பசங்களா, உங்களுக்கு முகத்துல தான்டா மீச, எனக்கு முழங்கால மீச. டேய் நீங்க நல்லா இருங்க. டாக்டர் தெய்வம். வாங்க போலாம். என்ன ராணியும் நிலமத்து வேலைச்சாமி கடத்திட்டு போறான். எங்கடா தெரியலண்ணே. என்ன பழனிசாமி? எஸ்டேட் பங்களாவில் ஓ, தப்பிக்க முயற்சியா? எங்கிட்ட இருந்தா? நான் யாரையும் தப்பிக்க விட்டதே இல்லை, குறிப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களை. தொந்தரவு பண்ணாத. என் நிழல தொடக்கூட உன்னை அனுமதிக்க மாட்டேன். படி. வேண்டாம், நான் சொல்றது கேளு. என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாத. சும்மா பார்க்க தாண்டி நான் தொந்தரவு பண்றேன். உன் கால்ல வேணாலும் விழுற. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நீ ஏண்டி கண்ணி என் கால்ல விழணும்? நீ சரின்னு சொல்லு, உன் கால்ல நான் விழறேன். போடா, போடா. லிங்கப்பா,
நான் சொல்றது கேளு. வேலுச்சாமி கொள்ளாம நான் இங்கிருந்து வரமாட்டேன். ஆத்தங்கரைக்கு போய் பூனையில ஏறி தப்பிச்சுங்க. பண்ற வேலை அவனை தீர்த்து கட்டுனா 4 பேர் அப்படி போங்க, 4 பேர் இப்படி வாங்க, சீக்கிரம்.
கல்யாணம் கெட்டெடுத்து களி முத்திடுத்து. நேத்து ராவல்லாம் ராணியோட கொலுசு காணாம போச்சுன்னு ஆளா பறந்தேல, அது வேற எங்கேயும் இல்ல. அந்த மண்டபத்துல படுத்து கிடப்பான அனாத பையன், அவன் தான் நல்ல முத்து. அதே நல்ல முத்துதான். அவன் ஊதியில தொங்குறது உன் பொண்ணோட கொலுசு. அடிப்பாவி மனுஷி. இவ்வளவு நல்லா வாசிக்கிறீங்க, இந்த மண்டபத்திலே உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தா எப்படி? மெட்ராஸுக்கு போய் இளையராஜாவை பார்த்து சினிமாவில் வாசிக்க முயற்சி பண்ணு. நீ சினிமாவில் பெரிய ஆளாயிட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், டிவி வாங்கலாம், அப்புறம் இன்னும் வாங்கலாம். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஆனா ராணியை வாங்க முடியாது. இந்த அழகான கிராமத்தையும் ஒன்னையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக தயாரா இல்லை. ஏப்பா, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? டாட்டா பிர்லாவா? எங்க அப்பா பேர் கோணையங்க. யோ, உங்க அப்பா கோழையா இருந்தா என்ன, நேரா இருந்தா எனக்கு என்ன? உன் பிறந்த தேதி என்னன்னு கேட்டேன். பிறந்ததெல்லாம் தெரியாது, ஏதோ அம்மாவாசையில பிறந்தனா. சொல்லாத, பார்த்தாலே எனக்கு தெரியுது. உன் பேர் தான் என்ன? அழகப்பா. இத பாரு, ரொம்ப பொருத்தமா தான் வச்சிருக்காங்க. என்ன கிறுக்குறாரு, பேப்பர் கிழிக்கிறாம. 6 7 அண்ணே, உனக்கு அதிர்ஷ்டமான எண்ணு, உச்சமான எண்ணு 9 தான். அந்த 9 எண்காரங்க கூட சேர்ந்துனா உன் வாழ்க்கையில ஒரே இன்பமயம். உலகத்துல மொத்த அதிசயமே 8 தான். ஆனா நீ பார்க்க போறது 9வது அதிசயம். 9வது அதிசயத்தை பார்க்க போனா. ஆஹா. Yes. Come in, please. வேலை கிடைக்க நான் வேலை போட்டு தருவேன் தானே இங்க வந்திருக்கேன். ஆமா சார். இந்த காலத்து பெண்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம அலையிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருப்பியே? கொண்டு வந்திருக்கேன் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை நம்புறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியா? சரி சார். அதோ அங்க தண்ணி இருக்கு, ப்ளீஸ். ஐம் சாரி. நினைச்சுக்காத. என்ன மாதிரி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சா நீ என்ன செய்வ? சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க சார். மூஞ்சில காரி துப்புவேன். Oh, what a wonderful girl you are. உன்ன மாதிரி பொண்களைத்தான் நான் வேலைக்கு வச்சுக்குவேன். அந்த டிவிக்கு அடியில ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுமா. சாரி ரோசி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்ன மாதிரி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சா நீ என்ன செய்வ? செருப்பால் அடிப்பேன். What a bold girl you are. உன்ன மாதிரி பொண்களை தான் நான் வேலைக்கு வச்சுக்குவேன். இந்த மாதிரி பொண்களைத்தான் நான்
பொழந்துட்டியா? குழந்தையா உள்ள ஒண்ணு கிடக்கு, அதை கொண்டு போய் 7 எரிஞ்சிட்டு அப்போ. சரிங்க ஐயா. ரோசி 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 தாத்தா 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 அதை யாரோ எடுத்து கொண்டுட்டாங்க. நம்ம கல்லறையில அடக்கம் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் கண்ணப்பாடி கிராமத்துக்கு புதுசா வந்த டாக்டர். இனிமே எல்லாமே நல்லாவே நடக்கும். உங்களுக்கு எப்பவுமே பாஞ்சாலி ஆத்தா துணை இருக்கும். டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால எந்த தப்பு இல்ல. அவளாத்தான் வந்தா, அவளாத்தான் கொலுசு கொடுத்தா, அவளாத்தான் திருடன்னு சொல்லிட்டா. நான் அவளுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் அவ அப்படி செய்யணும்? இவ்வளவு மோசமானவனு தெரிஞ்சிருந்தா அவ கொடுத்த கொலுசு அவ மூஞ்சி மேலே விட்டு எறிஞ்சிருப்பேன். ஆத்திரப்படாத பத்து. ஒரு பொண்ணோட மனசை அவளை சீக்கிரமா இட போட முடியாது. காரணம் இல்லாம அழமாட்டா, சிரிக்க மாட்டா, பொய் சொல்ல மாட்டா. படிக்குதா? நான் அப்படி பொய் சொன்னதுனால அவர் அடிச்சதை மட்டும் விட்டுட்டாங்க. நான் உண்மையை சொல்லியிருந்தா ஜாதிபதி படிச்ச இந்த ஊர்ல கீழ் ஜாதியில பிறந்த இவரை நான் நேசிக்கலாம் தெரிஞ்சா 2 பேருமே மலை உச்சிலிருந்து தள்ளி விட்டுருவாங்க. காலம் காலமா இருக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து தீர்ப்ப யாராலுமே மாற்ற முடியாது. இந்த பாருமா, சாவுக்கு பயந்தா காதலிக்க கூடாது. உன்னோட விளையாட்டால இந்த அப்பாவை படி கொடுத்துறாங்க. அப்படிலாம் நான் நினைக்கிறது இல்ல. நான் ஒரு நேரம் ஆசை வச்சது உண்மைதான். அவரோட வாழணும், இல்ல அவரோடவே சாகணும். அதுதான் என்னோட லட்சியம். சவுக்கானது வாங்குறது அவர்தான். எனக்குதான் ராணி, காதலனுடைய சாவுலதான் காதலுக்கே பற்றி கிடைக்கும். இல்ல காதல் வாழணும், காதல் வாழணும்னா எவனா ஒருத்தர் சாவணும். காதலுடைய தலையெழுத்தே அதான். வராம போயிடுவே நான் பயந்துட்டேன். உன்னை பார்க்க வரதை விட இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? பொய் சொல்லாத. இப்ப பார்த்தாலும் ஊதியை வாசிக்கிட்டு உலகத்தையே மறந்துருப்ப. என்ன எங்க நினைக்க போற? சிச்சி, நான் இந்த ஊதியில வாசிக்கிறது எல்லாம் உன்னோட ராகம் தான். இப்பெல்லாம் இந்த ஊதி நம்முடைய காதல் கீதத்தை மட்டும்தான் வாசிக்குது. போதும் போதும், நல்லாதான் பேசுற. வா. எங்க? வாங்க. அட எங்கன்னு சொல்லு. அட வாங்க சொல்ற. வா. உனக்காக கிட்டுக்கு தெரியாம பணியாரம் எடுத்துட்டு வந்துட்டேன். உட்காரு. சாப்பிடு. நல்லா இருக்கா? நீ விஷத்தை கொடுத்தாலும் அது எனக்கு ருசியா தான் இருக்கும். அம்மா அப்பா இல்லாத அனாதையா
ஊரே கதைன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நான் ஒரு மனுஷங்கிற உணர்வே வந்துச்சு. ஏன் அனாதன்னு சொல்ற? நீ அனாதனா அப்புறம் நான் யாரு? இது பாரு, உனக்கு நான், எனக்கு நீ, நாம ரெண்டு பண்ண மாதிரி. என்ன நீ அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷம்மா. யோ, உன் வீட்டுல விளக்கு மாத்தாடி தான் நீ வீட்டை விட்டு ஓடியாந்த. நீ ஏன் புருஷனை பத்தி பேசுறியா? வெட்டி தண்டம் முண்டம் போய் வேலையை பாரியா. ஏன் கூப்பிட்ட சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. வர வர இட்லி ரொம்ப இழைச்சுண்டு போறது. ஆஹா, பூனை இழைச்சா எலி போனே எனக்கு கூப்பிடுமா. புட்ட திம்ப, துட்டு கேட்டா பொட்டு வைப்ப. காசு கொடுத்து சாப்பிட்டா என்ன மாதிரி குண்டு குண்டா இருக்கும். கறந்தானே ஒன்ன மாதிரி தான் இருக்கும். பேசாம சாப்பிட்டு போயா. பாடி என் சக்காலட்சி மாவள, பள்ளிக்கூடம் போயிருந்தியா, பரதேசம் போயிருந்தியா, எங்கிட்டு போயிருந்தா? ஏன் சித்தி சும்மா கத்துற? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. துரைக்கு இட்லி நான் எடுத்துட்டு போகணும். 2 குடம் தண்ணி கொண்டாந்து ஊத்து. ஏய், நான் சொல்றது காதல விழுந்துச்சுல. ஏய் நீசமணி, வெள்ளச்சி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பொழுது பிறந்ததுல பொழுது சாய வரையும் நீயும் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிற. என்ன பிரயோஜனம்? மாவு மசிஞ்ச பாடில்ல, உரலும் உடைஞ்ச பாடில்ல. மண்டி வளர்க்கண்ண முடிக்கிறான் பாரு. என்ன தோற கட்டையே முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? கட்டு வயசா போச்சுதானே? வாழை இலையில போட்டா வாரி எரிஞ்சிடணும். தட்டுல போட்டா தனக்குன்னு வச்சுக்கலாமே. இல்ல, தட்டு பழசுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் புழங்கினது வேற யாராவது புழங்கிடுவாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் தான். என் புருஷனுக்கு துரோகம் செஞ்சாலும் செய்வேன். ஆனா வேற உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். தம்பி, நீ ஆள் உயர துண்டு போட்டு அரசியல்வாதியாக மாறினால் அமைச்சராவது நிச்சயம் அப்பா. போலீசிடம் ராஜ மரியாதையும் கிடைக்கும் அப்பா. ஆச்சரியப்படாத, அதிசயப்படாத. அப்படி நடந்தா நீ எனக்கு என்ன தர்ற? அவசரப்படாத. நான் ஆளு ஒரு துண்டு போட்டு அரசியல்வாதியானா போலீஸ்காரங்கள்ட்ட ராஜ மரியாதை கிடைச்சா அதுல பாதி உனக்கு தரேன். கண்டிப்பா தரணும். வார்த்தை மாறக்கூடாது. கண்டிப்பா கொடுப்பேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்ப நான் மேடை பாக்குறேன். எதிர்கட்சிக்காரர்கள் சொன்னார்களாம், எமது கட்சிக்கு கொள்கை எதுவும் இல்லை என கிண்டல் பேசுகிறார்களாம், கேலி பேசுகிறார்களாம், பொச்சரிப்புப்படுகிறார்களாம், போராமைப்படுகிறார்களாம். எமது கொள்கையை கேளுங்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுத்தார். அழகப்பா, என்னப்பா நீ என்ன செய்ய போறன்னு நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப கேட்டியே, இது கரெக்ட். 13 வயசு பொண்ணுல இருந்து 16 வயசு பொண்ணு வரைக்கும் யாராவது நினைச்சாங்களா? இல்ல, நான் நினைக்கிறேன். நீ என்ன கொடுக்க போற? பவுடர் கொடுக்க போறேன், சோப்பு கொடுக்க போறேன், செண்டு கொடுக்க போறேன், இவையில சேர்ந்த குங்குமம் போட்டு கொடுக்க போறேன். காந்தி என்ன சொன்னா? அழகப்பா. நேரு என்ன சொன்னா? அழகப்பா. அண்ணா என்ன சொன்னா? அவங்க சொன்னத இப்ப நீ என்ன சொல்ற? போலீசாரே, ஒரு குடிகாரன் கண்ணீர் முன்னேற்ற சங்க தலைவரை பேசிக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விடுகிறேன். தலைவரே, ஒரு நிமிஷம் வரீங்களா? நானா? குடிகாரன் சொன்னா சரியா போச்சு. எனக்கு ராஜ மரியாதை கிடைக்க போகுது. அப்ப ராஜ மரியாதை வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றேங்க. வாங்க. வர்றையா? வாங்க. அட போயா. என்னையா? ஐயோ, அடிக்காதீங்க. நீ எல்லாம் ஒரு தலைவர், உனக்கெல்லாம் ஒரு கட்சி. பவுலா தர்ற பவுலு எங்களெல்லாம் தண்ணியில கட்டியான மாட்டா. ஐயோ 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 சொன்னா ஐயோ ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க.
அந்த ஜோசியக்கார பேச்ச கேட்டு உடம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஐயோ கிளி ஜோசியம் பார்க்கலையோ, கிளி ஜோசியம் தெரியாம சொல்லிட்டேன். வாங்கி கொடுத்த சட்டக்காரர் பொண்ணு வாட்ச்மேன் தாத்தாங்க. தாத்தா வணக்கம் தாத்தா. யாரு? டாக்டர் தம்பியா? சோஸ்திரம். இந்த ஊருக்கு டாக்டரா போட்டிருக்காங்க. அப்படியா? உங்களை தான் பார்க்க வந்தேன். உனக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டுப்பா. இது என் பேத்திப்பா, இங்கதான் படிக்கிறா. தம்பி, இந்த கண்ணப்பாடி கிராமத்து ஜனங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம திருச்சபை உங்களை நினைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்கேயே தங்கிக்கலாம், நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதா தம்பின்னு சிரமம், நான் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அட போ தம்பி, உனக்கு வேற உலையா வைக்க போறோம். நம்ம ரோஜி செய்யற சமையலை சாப்பிட்டு அப்புறம் சொல்லு. இப்ப எல்லாம் கிராமம் ரொம்ப கெட்டு போச்சு தம்பி. மழை தண்ணிக்கு தான் பஞ்சம், ஆனா குடி தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. ராவானா போதும், அவன் குடிச்சு விட்டு ஒரே கும்பாலம் தான். வெள்ளக்காரன் கட்டாம் போதும் தம்பி. டாக்டர், என் சமையல் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ தெரியல. போதும். ஆஹா, அசத்து விட்ட போ. பொய் சொல்லாதீங்க. உப்பு மச்சல இருக்கா? உப்பு மட்டும் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. நிஜமாவா? ரோசி, என் வாழ்க்கையிலேயே முத பாவோட தவணி போட்ட 15 வயசு பொண்ணோட கையால சாப்பிடுறேன். அங்க என்ன பண்ற? பணியாரம் சுட்டுட்டு இருக்கேன், வாயே. கிண்டலா? இந்த வர்றேன். பணியாரமா? என் வாழ்க்கையிலேயே முத பாவாட தாவணி போட்ட 17 வயசு பொண்ணுடைய எச்சிய சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. சரி வா போலாம். என்ன நினைக்கிறீங்க? நான் அவசரப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையிலே
முதல்ல இப்பதான் என் வாழ்க்கையிலேயே ஒரு அழகான வாலிபனை நான் அடிச்சிருக்கேன். வெள்ளையம்மாளா கொக்கா நஞ்சு போனவடுங்க நாரை போனவடுங்க நான் நர கிடைக்கிற மாட்டேன். வழக்குமாறு பிஞ்சு போயிடு போகடி. கொத்த கோடையத்தவ நக்க நாயத்தவ அத வச்சுக்க இத வச்சுக்கன்னு வாராளுக. சோத்துக்கு இல்ல சாத்துக்கு இல்லன்னு வாங்குறாளுக. கொடுத்த கடனை கேட்க போற ஓவரையும் பேசுறாளு என் புருஷன. வெள்ளையம்மா உப்பு போட்டாச்சா? அரைச்ச நீ வேற போய் தொலையா. வெத்து வெட்டு துப்பாக்கி வெண்ணெய் வெட்டி சிப்பாய். யோ ஆட்டினது போறோம் மாவை வழிச்சு போடியா. தின்னுகிட்டு இருக்கிற மரம். அழகனே பால் வியாபாரம் செய்யணும். பாடி மன கட்டணும். கோடி சேர்க்கணும். ஆத்தாளும் சொல்லி புட்டா அத்தனையும் நடக்கும்னு. அச்சமில்ல போமகனே பாலாறு ஓடும்னு. ஆகட்டும் தாயே, அப்படியே செய்கிறேன். அம்மனியா காடும் சென்று பாலை வாங்கி பக்குவமாக விற்கிறேன். விடை விடுதாயே, விடை விடு. ஆமா இவர் பெரிய கட்டபொம்மனு போருக்கு போறாரு. போடா போய் வியாபாரத்தை பாரு. என்னடா அம்மனியா நான் காணோம்? சும்மா அடிக்காதே அரைக்கல் இது போகுது. முட்டை 8 லிட்டர் ஆச்சுயா. 8 லிட்டர் கிட்டவா? 8 லிட்டர் 80 லிட்டர் எழுதிக்கிறேன். அம்மனியா கவலாச்சே. யாருப்பா? யோ உன் மேல சாண்டர் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தண்ணி பாலா வியாபாரம் பண்ற? ஐயோ தண்ணி பால் இல்லங்க, கள்ளிப்பால். பால்ல கொழுப்பு இருக்குதோ இல்லையா? உனக்கு தான் கொழுப்பு அதிகமா இருக்குது. எங்க துற பாக்கலாம். குடுறா அம்மனியா பால். அட பாவி, நீ பண்ற அக்கிரமத்துக்கு உன்னெல்லாம் அந்தமான் ஒண்ணு வெஞ்சது ஒரு 10 வாட்டி தான் சார் பண்ணேன். விடாத வாடா ஸ்டேஷனுக்கு. லஞ்சம் கொடுக்குறேன் சார். லஞ்சமா தர்ற? ஐயோ பாலா போன சோசியல் சொன்னாலே பாலாறு ஓடுமுன்னு. இப்ப என் பால் கூட தரையில ஓடுது. விடு சார் வர. என்ன அது? உள்ள ஒரு லாரியே ஓடுது. ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மில்லி அடிப்ப? 300 மில்லிங்க. இந்தா அதோட சேர்ந்து இதே அடி குப்பனை ஏறும். வர்றாங்கய்யா. வராத தம்பி. தம்பி சாமியாரியா தந்தி அடிச்சிருக்காருப்பா. மெடிக்கல் காலேஜ்ல 3 மாசம் ட்ரைனிங்கா. அதுக்கு உடனே வர சொல்லிருக்காங்க. எல்லாம் ஆண்டவன் கிருபை. ரோஷிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். ஊருக்கு போறீங்களாமே தாத்தா சொன்னாரு. அதுக்கே அழுது. 3 மாசம் ட்ரைனிங் தான். சீக்கிரமா திரும்பல. அழகு சாமியாரு இயேசுவனை நேசிக்கிறான்னு அடிக்கடி சொல்வாரு. ஆனா அதெல்லாம் என் காதுல ஜேம்ஸ்வனை நேசிக்கிறான்னு தான் கேட்கும். சின்ன பிள்ளை மாதிரி. உன் மனசு பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை மாசமானாலும் சரி, எந்த தேசம் போனாலும் சரி, உன் நினைப்பு தான் நான் இருப்பேன். இந்த போட்டோவை எனக்கு கொடுங்க. இந்தா.
பயமா இருக்கு. தயவு செஞ்சு போகாதீங்க, போகாதீங்க. என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் தான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் சொன்னல. இனிமே அழக்கூடாது. எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா?